இருக்காங்களா? எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உங்களை சந்திக்க இந்த 2 வருஷம் வந்திருக்கேன். இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு இந்த ஓகேட்ஸ், அழகான ஓகேட்ஸுங்களோட வந்திருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எப்பயும் போல் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருப்பீங்க. நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஓகேட்ஸ் செடி நடுறதை பற்றி தான் காட்ட போகிறேன். இது பெரிய வேலைலாம் கிடையாது. இதுக்கு தேவை செடி வைக்கிறதுக்கு பாட்ஸு, தேங்காய் மட்டை, அடுப்பு கறி, சாக்கோல், செங்கத்தூள் துண்டுகள். நீங்கள் கொட்டாங்குச்சி போடுறதுன்னா கூட போடலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு மண் அறவே தேவையில்லை. வெறும் கல் இந்த மாதிரியானதில் தான் இது வளரும். இந்த பூலாம் என்கிட்ட 5, 1 2 3 4 5 6 இருக்குது. 5 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த அன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் வந்தது. டிக்டாக் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பர் கலர், அழகாக இருக்குது. இனி வீடு முழுக்க செடி வைக்கிறது தானே வேலை. எப்படி செடி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கணக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய செடி வரோன்னுட்டு. சின்ன கண்ணாக இருக்கும்னு நினச்சா பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு. அதோட வேருமே இப்படி தான் இருக்கும், பார்த்தீங்களா? இதுதான் பூ. ஆக்சுவலி செடி ஆர்டர் பண்ணி 2 நாள்லேயே வந்துருச்சு. கொஞ்சம் லேட்டாக வரும்னு எதிர்பார்த்து சீக்கிரமே வந்துருச்சு. மட்டையே போடுறேன். கொஞ்சம் கறியை வைக்கிறேன். செங்கல்களை வைக்கிறேன். செங்கல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்குங்க, சின்ன சின்ன பீஸாக. கொட்டாங்குச்சி இருந்தாலும் உடச்சி வைக்கலாம். இன்னும் உடைக்கல, கொஞ்சம் தலை உடச்சிட்டு இதுக்கு மேலே போட்டு விட்டோன்னா சரி. இது இப்போ 2-3 நாள் ஆகுது. எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எனக்கு வைக்க கிடைக்கல. செடியெல்லாம் ரொம்ப வாடிக்கிட்டு வந்துடுதா, மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போது நைட்டு மணி 10 மணி. இதை வைக்கிறத உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் இப்போ வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டினா கடகடன்னு செஞ்சுட்டு போயிருந்திருப்பேன். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. பாருங்க, அழகான கலராக இவ்வளோதான். அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒரு செடி முடிஞ்சது. இல்லை செடி ஒன்று. அடுத்து வெள்ளை கலர் ரெடியாக இருக்குது. கல் பத்தலை. அடுத்ததும் ரெடி.
இது பாருங்கள், இது ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ். அழகாக இருக்குல்ல? இதுவும் ரெடி. ಲೈಸೆನ್ಸ್ ಬರೆಯಲಿಲ್ಲ ಎಲ್ಲ ಮಾತಿ ಹಚ್ಚಿದ வெளிநாடை பொறுத்த வரைக்கும் குளிர் பிரதேசங்களில் வந்து இது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். இது வந்து ட்ராபிக்கல் பிளான்ட், சூடு நாடுகளில் வளரக்கூடிய ஒரு செடி. இங்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸி தான் வளர்க்குறதுக்கு. நான் சின்னதாக இருக்கிறப்ப வீட்டில் அந்த தாத்தா நிறைய வச்சுருந்தார். தாத்தாவுக்கு வந்து பூச்செடிகள்னால் ரொம்ப விருப்பம். அவரோட ஜீன் தானே. நமக்கு அந்த செடினா கொஞ்சம் விருப்பம். பார்த்துருப்பீங்க, லண்டன்லேயே நிறைய ரோஸ்லாம் நிறைய வச்சுருப்பேன். விட்டுட்டு வந்தது இன்னமும் கவலை, என்ன பண்ணுறது. அதே மாதிரி ஒரு அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஏதோ ஓரளவுக்கு இங்கேயுமே அதே மாதிரி உருவாக்கணும்னு ஆசை. பார்ப்போம் எப்படின்னுட்டு. முதற்கட்டமாக ஒர்க்கிட்ஸ் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் வேலைகள் இருக்குது வீடுக்கு, அதெல்லாம் முடிய மற்றதெல்லாம் செட் பண்ணும். ஒன்றும் இருக்குது. மாமா வீட்லேயும் வந்து வேறு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, அதையும் கேட்டு வாங்கி நட்டு வைப்போம். அந்த நேரத்துக்கு யூஸ் ஆகும். இந்த கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த கலர் காட்டினெல்லாம் முதல் அதோட தான், அது இது தான். ஓகே சொல்லுங்களா, இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோதான். எப்படி நான் வந்து இங்கே வந்து பூச்செடிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். முதற்கட்டமாக வந்து இந்த ஓர்கிட்ஸ் தான் நான் டிக்டாக் ஷாப்பில் வாங்கினேன். இதை தான் நான் வந்து வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த பூலாம் வந்து முடிஞ்சு மொட்டுலாம் இருக்குது, எல்லாம் சர்வைவ் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் இது ஓரளவுக்கு ஈஸியாக வந்து வளரக்கூடிய ஒரு செடி தான். ஓகே, இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் 2 ரோசா. அதுக்கு முன்னாடி
நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. நிறைய பேரும் என்னோட பிகினிங்லேருந்து இன்ன வரைக்கும் சேர்ந்து பயணம் பண்ணுற உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வாரம் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் ரோசா. பாய், நன்றி, வணக்கம்.